அந்த சாமி இறங்கும் மேல காத்த கழிச்சு அவன் கொம்பு சீவி வாரான் உன்னை தூக்கி வீச போறான் பெரிய ஆட்டம் போட சூறன் ஒன்னா படி எடுக்கும் பாஞ்சு வரும் சுத்தி நிக்கும் உழுதி பறக்கும் படி எடுப்பான் அணைஞ்சிருவான் நிமிர்ந்து நிப்பான் தகிட தகிட பாட்டா தமிழா பாட்டா தமிழா கால புடிடா உன் நெஞ்சுக்குத்தான் நேரா ஒரு பண்ணருவா கூறா இத பழகி பாரு போறா பாப்போம் உசுரா ஊர் கோவில் போல வாடி அந்த கால எங்க சாமி இது சல்லி கட்டு பூமி ஒன்னா அடி எடுக்கும் அஞ்சு வரும் சுத்தி நிக்கும் உழுதி பறக்கும் அடி எடுப்பான் அணைஞ்சிருவான் நிமிர்ந்து நிப்பான் தகிட தகிட பாட்டா தமிழா திமிட்டு ஓட்டு கால அது திமிழ பிடிக்கும் வேலை அந்த சாமி இறங்கு வேலை பாட்டா தமிழா திமிரி ஓட்டு கால அது திமிழ பிடிக்கும் வேலை அந்த சாமி இறங்கு வேலை சாமி தந்த வரமே பாட்டா தமிழா சாமி தமிழா பரமா 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 கேட்டகாலே. தென் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அரளிப்பாறை சுற்றி இருக்கிற 7 நாடுகளில் காடு சார்ந்த பகுதிகளில் வாழ்கிறவங்க நாங்கள். எங்கள் ஊர் முல்லையூர். பாண்டிய மன்னரோட காலாட்படையில் இருந்தவங்க நாங்கள். அவங்களோட அமைச்சரவையில் இருந்த தாமரை குளத்துக்காரங்களோட பண்ணையில் நாங்கள் விவசாய கூலிகளாக தலைமுறையாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். கரடா இருந்து எங்கள் கடும் உழைப்பால் கழனியாக மாறின 100கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் ஒரு சிறு பகுதியை சுயமாக வாழணும்னு ஆசைப்பட்ட முள்ளியூர் மக்கள் ஊர் பெரிய தலைக்கட்டான குலசேகர பண்ணையார்கிட்ட பிரித்து தர கேட்டாங்க. தங்கிட்ட சேவை பண்ண தொழிலாளி முதலாளி ஆகிறத விரும்பாத பண்ணையார் அதை மறுத்துட்டாரு. குலசேகர பண்ணையார் காலத்துக்கு பிறகு அவர் மக மணிசேகர பண்ணையார் வந்தார். அவர்கிட்டயும் எங்கள் ஊர்க்காரங்க நிலம் பிரித்து தர சொல்லி கேட்டாங்க. இந்த முறை கொஞ்சம் ரோசமாகவே கேட்டாங்க. அதில் மணிசேகர பண்ணையார் ஆத்திரமானார். 2 ஊருக்கும் சின்னதாக ஒரு விரிசல் வளர்ந்து விரிசல் பகையாச்சு. பண்ணையார்கிட்ட இருந்த வன்மமும் விவசாய கூலிகள் கிட்ட இருந்த வன்முறையும் உரசனதுல 2 ஊருக்கும் கலவரம் ஆயிடுச்சு. தாமரை குளத்தோட பண்ணையிலிருந்து வெளியேறி சொந்த ஊருக்கே அகதி மாதிரி திரும்பி வந்தாங்க முல்லையூர்காரங்க. பொழப்புக்கு வழி இல்லை, பசி பட்டினி. எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தெய்வமாக நம்பின காட்டுக்குள்ள நான் இறங்கினேன். நான் முத்தையா. இது என் காடு, இது என் மலை. இந்த காடும் மலையும் தான் எங்கள் வாழ்வாதாரம். எல்லா உயிரினங்களும் கூட்டமாக தான் வாழுது. எல்லா கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் போகிற வழியில தான் அந்த கூட்டம் பயணிக்குது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும்னா அந்த தலைவனை பணிய வைக்கணும். இந்த விதி மனுஷனுக்கும் பொருந்தும், மாட்டுக்கும் பொருந்தும்.